வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அக்ரஹார காப்புறுதி தரவுத்தளத்தை புதுப்பிப்பது குறித்து விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கொழும்பில் இருந்து காங்கேசந்துறை நோக்கி பயணிக்கும் தொடருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறை அதிகாரிகள் பலி. விடுதலை புலிகளின் தலைவரோடு ஒரு புகைப்படம் கூட எடுத்ததில்லை, வெடித்த சர்ச்சை. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் மேல் வட்டமிட்ட ட்ரோன். தென்னிலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட இளம்பெண். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளில் சிஐடி பல விசேடமான தகவல் அம்பலம். மசாஜ் நிலையம் ஒன்றுக்குள் நின்ஷா வேடத்தில் முகமூடி அணிந்து புகுந்த கும்பல் ஒன்று. இன்றிரவும் நாளையும் ஈரானை கடுமையாக தாக்குவோம், சற்று முன் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அரச ஊழியர்களின் அக்ரஹார காப்புறுதி தரவுத்தளத்தை புதுப்பிப்பது குறித்து தேசிய காப்புறுதி நம்பிக்கை நிதியத்தின் தலைவர் விஷாகா வனசிங்க முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி அக்ரஹார காப்புறுதி தரவுத்தளத்தை புதுப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் ஜூலை 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அனைத்து அரச ஊழியர்களும் தங்களின் விவரங்களை விரைவாக புதுப்பிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஓய்வூதியத்துக்கு தகுதி பெற்ற அரசு மற்றும் மாகாண அரசு சேவையைச் சேர்ந்த சுமார் 9 லட்சம் பேர் இந்த காப்புறுதியின் நேரடி பயனாளிகளாக உள்ளதோடு அவர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து சுமார் 30 லட்சம் பேர் இதன் கீழ் பயன்பெறுவார்கள் என்றும் மேலும் குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அக்ரஹார தரவுத்தளத்தை புதுப்பிக்கும் பணிகள் 2026 ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோடு இதுவரையில் சுமார் 6 லட்சம் அரச ஊழியர்கள் தங்களின் விவரங்களை புதுப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை அவ்வாறு அதிகாரிகளை பெயரிடாத நிறுவனங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு அரச நிறுவனமும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எதிர்காலத்தில் இந்த தரவுத்தளத்தினூடாக மட்டுமே காப்புறுதி பயன்களை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பிலிருந்து காங்கேசந்துறை நோக்கி பயணிக்கும் நகராந்த கடுகதி தொடருந்து சேவை இன்று முதல் வழமை போல் இயங்கும் என்று தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த தொடருந்து சேவையை வாரத்துக்கு 4 நாட்களுக்கு மாத்திரம் வரையறுப்பதற்கு தொடர்ந்து நிர்வாகம் இதற்கு முன்னர் எடுத்த தீர்மானத்தை மாற்றி நாளை முதல் அதை வழமை போல இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடருந்து இயந்திர தொகுதிகளில் தட்டுப்பாடு நிலவுவதாக கூறி இதற்கு முன்னர் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த தொடருந்து சேவையை நிறுத்த தொடர்ந்து நிர்வாகம் தீர்மானித்திருந்தது. எவ்வாறாயினும் இந்த கட்டுப்பாடுகளின் காரணமாக வடக்கு தொடருந்து பாதையை பயன்படுத்தும் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கும் பாதிப்புகளுக்கும் உள்ளாகுவதாக தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் நிர்வாகத்துக்கு சுட்டிக்காட்டின. விடயங்களை கருத்தில் கொண்டு இதற்கு முன்னர் ரத்து செய்யப்பட்ட செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த நகராந்த கடுகதி தொடர்ந்து நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மீண்டும் சேவையில் ஈடுபட தொடர்ந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். ஒருவரும் மற்றும் இன்று காலை ஒருவருமாக நேற்றும் ஒருவருமாக உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் 25 மற்றும் 39 வயதுடைய 2 சிறைத்துறை அதிகாரிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறை மோதலில் உயிரிழந்த அதிகாரிகளின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. ஜூலை 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெற்ற சிறை கலவரங்களில் மேலும் 21 கைதிகள் உயிரிழந்ததாகவும் அதன் மூலம் மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதலில் காயமடைந்த மற்ற சிறை கைதிகளும் அதிகாரிகளும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நீர்கொழும்பு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் தலைவரோடு ஒரு புகைப்படம் கூட எடுத்ததில்லை என இத்தேகந்தே சத்தாதிச தேர தெரிவித்தார். விடுதலை புலிகளின் தலைவரோடு யாராவது ஒரு பௌத்த துறவி புகைப்படம் எடுத்ததை பார்த்ததுண்டா என்று அவர் கேள்வி எழுப்பி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் வெளியிட்ட இந்த கருத்து தொடர்பில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக சில தேரர்களின் அநாகரிகமான நடவடிக்கைகள் அம்பலப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் விடுதலை புலிகளின் தலைவரை குறித்த இந்த கருத்து தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் கடும் பேசுபொருளாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண சிறைச்சாலையின் மேல் ட்ரோனை பறக்கவிட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண சிறைச்சாலையின் மேல் நேற்று மாலை 5 மணியளவில் அடையாளம் காணப்படாத ட்ரோன் ஒன்று சில நிமிடங்கள் வட்டமிட்டது. இந்நிலையில் ட்ரோனை அவதானிப்பதற்குள் அது அங்கிருந்து அகன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதே நேரம் இந்த ட்ரோனை இயக்கியவர்கள் தொடர்பில் கண்டறியுமாறு சிறைச்சாலை நிர்வாகத்தால் உடனடியாக யாழ்ப்பாண காவல்துறையின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு சிறை பாதுகாப்பு உசார் செய்யப்பட்டது. இதன்பின் இடம்பெற்ற தேடுதலின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் அமைக்கப்படும் பாலங்கள் தொடர்பில் கண்காணிப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட ட்ரோன் என்று அது கண்டறியப்பட்டுள்ளது. பாலங்களை கண்காணிக்க அனுமதி பெறப்பட்ட போதும் சிறைச்சாலையின் மேல் இயங்குமிக்காக ட்ரோனை இயக்கியவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாணந்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் இளம் பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்தில் நதுனி ஜஹர்வி என்ற இளம் பெண்ணை படுகொலை செய்யப்பட்டார்.
உயிரிழந்த பெண் அந்த வீட்டில் திருமணம் செய்து கொள்ளாமல் 27 வயதுடைய இளைஞர் ஒருவருடன் வாழ்ந்து வந்துள்ளார். பாணந்துறையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சமையல் உதவியாளராக பணியாற்றிய இளைஞன் சம்பவத்தின் பின் தலைமறைவாகியுள்ளார். இந்நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சம்பவம் நடந்த இரவு தான் பணிபுரிந்த இடத்திலிருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்ததாக சந்தேக நபர் போலீசாரிடம் தெரிவித்தார். இரவு 11:15 மணியளவில் படம் தொடர்பில் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன்போது தங்கை மற்றும் தாயாரையும் மிகவும் மோசமான முறையில் திட்டியதாலும் ஏற்பட்ட கடும் கோபத்தில் கத்தியால் அவர் நந்தினியின் நெஞ்சில் குத்தியும் கழுத்தை அறுத்தும் கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளில் சிஐடி பல விசேடமான தகவல்களை அம்பலப்படுத்தியுள்ளது. ஆனால் சில முக்கிய தகவல்கள் கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதியால் சுரேஷ் சலை தரப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த மற்றும் அதனுடன் தொடர்புடைய மேலும் 7 பேர் மிகவும் ரகசியமான வாக்குமூலங்களை சிஐடியிடம் வழங்கியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு சுரேஷ் சலை நேரடியாக தொடர்புடையவர் என்றும் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளனர். சுரேஷ் சலையை சுற்றியிருந்த அவரின் தீவிர ஆதரவாளர்களான 7 பேர் இந்த சாட்சியங்களை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு பொரலஸ்கமோ பகுதியில் அமைந்துள்ள மசாஜ் நிலையம் ஒன்றுக்குள் நிஞ்சா வேடத்தில் முகமூடி அணிந்து புகுந்த கும்பல் ஒன்று அதன் உரிமையாளரை தாக்கி அவரிடம் வெளிநாட்டு பணிப்பெண்ணரிடமிருந்த பணம் மற்றும் பெறுமதியான பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகளை பொரலஸ்கமோ போலீசார் ஆரம்பித்துள்ளனர். போலீஸ் தகவலின்படி தாக்குதலின் போது மசாஜ் நிலைய உரிமையாளரின் கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கச் சங்கிலி, 1,16,500 ரூபாய் பணம், தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவரிடமிருந்த 2,50,000 ரூபாய் பணம் என்பன கொள்ளையடிக்கப்பட்டன. மேலும் மசாஜ் நிலையத்திலிருந்து சுமார் 8,50,000 ரூபாய் பெறுமதியான சொத்துக்களும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. உறங்கிக் கொண்டிருந்த போது பொருட்கள் சிதறும் சத்தம் கேட்டு விழித்ததாகவும் உடனே தாம் மற்றும் தாய்லாந்து பெண் உறங்கியிருந்த அறைக்குள் பொல்லுகள் மற்றும் கத்திகளுடன் சுமார் 10 பேர் கொண்ட கும்பல் புகுந்து தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவும் நாளையும் ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதல் நடத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். திங்கட்கிழமை இரவும் செவ்வாய்க்கிழமையும் ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதல் நடத்துவோம் என்று குறிப்பிட்டது. மேலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஈரானுக்கான ஒரு சோதனை என்றும் அதை அவர்கள் மதிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். களுத்துறை மாவட்ட செயலகத்தில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை சுமார் 8:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் மின்சார அமைப்பு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து தொடர்பான தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வாகனம் ஒன்று சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மின்கசிவின் காரணமாகவே தீப்பரவல் ஏற்பட்டதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாந்தோட்டை மாவட்டம் தங்காலை மாவெல்ல கடற்கரையில் காணாமல் போன இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தங்காலை கொரவெல்ல பகுதியைச் சேர்ந்த 19 வயதான இளைஞனை உயிரிழந்தார். கடந்த வியாழனன்று மாவெல்ல மகங்கலாவ கடற்கரையில் தூண்டில் போட்டு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாரா விதமாக எழுந்த கடல் எல்லையில் சிக்கி அவர் இழுத்துச் செல்லப்பட்டார். காணாமல் போன இளைஞனை கண்டறிய பிரதேச மக்கள், போலீஸ், உயிர் பாதுகாப்பு பிரிவு மற்றும் கடற்படை இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்ட போதும் அவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெறும் வயதில் மாற்றம் செய்வது தொடர்பாக பல்வேறு தரப்பிடமிருந்தும் கோரிக்கைகள் தற்போது பெறப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் தலித் ஜேதிச தெரிவித்தார். நேற்று மேரிகம வைத்தியசாலையின் புதிய சிறுநீரக கல் அகற்றும் சிகிச்சை பிரிவின் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின் அமைச்சர் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். ஓய்வு பெறும் வயது தொடர்பாக பல்வேறு தொழில் வல்லுநர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அதன்படி இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முறையான குடியுரிமை ஆவணங்களின்றி போலி ஆவணங்களை பயன்படுத்திய தமிழக சட்டசபை தேர்தலில் வாக்களித்த இலங்கை தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் அவரின் மனைவியும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை தியாகராஜ நகர் பகுதியில் வசித்து வந்தனர். இவர்கள் தியாகராஜ நகர் பகுதியில் சிறிய கடையில் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்திய குடியுரிமை சான்றிதழ்கள் இல்லாமல் போலியான முகவரி ஆதாரங்களை காட்டி வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர்களை சேர்த்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது.